இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹலோ மக்களே, கொரோனா தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதை தடுக்க முடியுமா? அதுகிட்ட நம்மளை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஸோ வந்தா ப்ரிவென்ட் பண்றது எப்படி, தடுக்கிறது எப்படி? COVID 2019 அது என்னடா அது COVID 2019 கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. அதனால் 2019 அந்த வைரஸ் கண்டுபிடிச்ச இயர் 2019. ஸோ இது எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கிற ஊஹான் மாநகரத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. அங்க டிசம்பர் 2019 ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அந்த டிசீஸ் ஜனவரி 2020 இந்த நாள்ல, அதாவது ஒரு மந்த்ல ஒட்டுமொத்த சைனாவையும் சுத்தி வளைச்சிருது. 30ஆம் தேதியே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் அவுட் பிரேக், ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டு இருக்கு. மார்ச் 9 வரைக்கும் எடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரத்துல பாத்தீங்கன்னா 111 கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 1,19,000 மக்கள் இந்த வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைனால மட்டும் 81,000 மக்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் 60,000 பேர் வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னு சொல்ற எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ப்ரிவென்ஷன் மெசேஜ் இருக்கு, ப்ரிவென்ஷன் பண்ணலாம். அதையும் நான் வந்து பின்னாடி சொல்றேன். இந்த கொரோனா வைரஸ் பலி வாங்கிய மக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4,300 மக்களே. அதுல சைனால மட்டும் 3,200. கிட்டத்தட்ட அந்த கவுண்ட்ல 80% பீப்புள் இறந்து போயிருக்காங்க ஃப்ரம் சைனா லோன். ஸோ இந்த டேஞ்சரான வைரஸ் தமிழ்நாடுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்கிற இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2020 நான் சொன்ன அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் டிசீஸ் அலர்ட்டை விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறமாவே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சைனால இருக்கக்கூடிய 324 இந்தியன் சிட்டிசன்ஸை ஏர் இந்தியா ஃப்ளைட் மூலமா ஸ்பெஷலா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ கூட்டிட்டு வந்த அந்த நபர்களை ப்ராப்பரா செக் பண்ணி தான் அவங்கவுங்க ஹோம் டவுன் அண்ட் வீடுகளுக்கு அனுப்புனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்போதைக்கு, அதாவது அப்ப சிச்சுவேஷன்ல அவங்கள காப்பாற்றணும், அங்களை சைனால இருக்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஸோ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேசஸா இந்தியாவில் தலை தூக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ண கேசஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,243 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நெகட்டிவாக வந்தது 600 கேசஸ் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. இந்த கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கான ஆதாரம், போன சனிக்கிழமை ஒரு 45 வயசான ஒரு மனிதர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு. அவரோட நேட்டிவ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மக்களே. அண்ட் அவர் அப்பதான் ஓமன் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அண்ட் ரிட்டர்ன் ஆனோடனே அவருக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நேராக போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் அவரோட பிளட் சாம்பிள்ஸை நேஷனல் வைரல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேல இருக்கு. அண்ட் புனேக்கு அவர் அனுப்பப்பட்ட அவரோட பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ண அவங்க அந்த ரிசல்ட்டை சாட்டர்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் கொடுத்ததுல அவருக்கு பாசிட்டிவ் கொரோனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அவரை ஒரு ஐசோலேஷன் சேம்பரில் வச்சிருக்காங்க. ஐசோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு தனியாக ஒரு ரூமில் இருக்கிற பெட்டை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எதுக்கு அப்படின்னா, அதை தாண்டி ஏர் வந்து வெளியே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா பரவுறது இருமல் அண்ட் தும்மல்னால தான் நான் சொன்னேன். அண்ட் அதனால தான் அந்த வைரஸ் பரவுது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை தாண்டி அதால் வெளியே வர முடியாது இல்லையா, அதனால தான் அந்த ஐசோலேஷன் சேம்பர். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸுமே ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்பெஷலான மாஸ்க்கு அதெல்லாம் போட்டுட்டு தான் உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. பட் அது மட்டும் இல்லை, அவரோட குடும்பத்தை சேர்ந்த 8 நபர்களையும் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டில் அப்சர்வேஷனில் வச்சிருக்காங்க. பிகாஸ் ஒருவேளை அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு பரவிருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால கொரோனா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட தான் தூக்கிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் கொரோனா இந்தியாவில் 34 பேரை தாக்கியிருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களோட ஸ்டேட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஐசோலேஷன் சேம்பர்ல தனிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க. டெஸ்டஸ் ஒன்னொன்னா அனுப்பிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்கு கொரோனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை கவர்மெண்ட் புனேக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அண்ட் இது வரைக்கும் 54 சாம்பிள்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட்
1243 பீப்புளை சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. சர்வே அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை க்ளோஸா அப்சர்வ் பண்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கலாம். அந்த 1243 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 34 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க சுத்தி இருக்கிற அந்த ஒர்க் பண்ற பீப்புள் அவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அவங்க அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளட் சாம்பிள்ஸ் அவங்க அனுப்பி டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியும். இந்த கொரோனா வைரஸுக்கு இப்போ வரைக்கும் ஆன்டிபயோட்டிக், அதாவது மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இப்போதைக்கு இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன பீப்புளை அவங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது அந்த அறிகுறிகளை மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் தெரப்பி பண்ணுறாங்க. சப்போர்ட்டிவ் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வைரஸ் வந்த உடனே காய்ச்சல் வருது, தலைவலி வருது, பெரிய ஜலதோஷம் வருது அண்ட் மூச்சு திணறல் வருது. காய்ச்சல் ஜலதோஷம் இதெல்லாம் அதிகரிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இதெல்லாம் கூடுறதுனால தான் அவங்களுக்கு உயிரிழப்பு அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்ச வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியை கொடுக்கறதுனால அதை டிலே பண்ணுறாங்க மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல கம்பெனி ஒன்று அவங்களோட எம்ப்ளாயீஸை வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில் 2 லட்ச ரூபா லேப்டாப்பையும் ஒரு ஒய்ஃபை டாங்கிலையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ 2 லட்சம் லேப்டாப், ஒய்ஃபை டாங்கிள், கம்பெனி பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அதை சொல்ல வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் டெல்லியில் சம் ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க டெம்பரரியாக. ஸ்டூடெண்ட்ஸை தம்பிகளா நீங்கள் வீட்டில் இருந்தே படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஹெட்லைன்ஸில் வந்த நியூஸ் தான். அண்ட் நம்மளோட நியூஸ் சேனல்ஸோட ஹெட்லைன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, உயிரோடு இருக்க மனுஷனையே போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றக்கூடிய ஹெட்லைன்ஸ் தான் இருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சப்போஸ் டெல்லி மக்கள் யாராவது தமிழ் மக்கள் இருந்தீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இது உண்மையா இல்லையாங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கொரோனா வைரஸால என்னெல்லாம் பண்ண முடியும் அண்ட் இதால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் காஸ் இது ஸ்ப்ரெட் ஆகிறது ஒரு இருமல் அண்ட் தும்மல், இது வழியா தான் மெயினா ஸ்ப்ரெட் ஆக போகுது மக்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண இருமல், சாதாரண தும்மல், இதால தான் வந்து பரவ போகுது. இந்த வைரஸ் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இது தெரியறதுக்கே உங்களுக்கு 5 நாள் ஆயிடும். அது வேறே ஆகலாம், ஒன்று உங்களுக்கு 2 நாள்ல தெரியலாம், இல்லை 14 நாள்ல தெரியலாம். இந்த கொரோனா வைரஸால நார்மலான ரூம் டெம்பரேச்சர்ல 9 நாள் உயிரோடு இருக்க முடியும் மக்களே. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ஹீட்டான இடத்துக்கு வந்து கொரோனா வைரஸ் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80% உண்மை. பட் சப்போஸ் அந்த வைரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு, ஆல்ரெடி நான் சொல்கிறேன் இல்லையா, ரூம் டெம்பரேச்சர் அதால் 9 நாள் உயிர் வாழ முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸால் காற்றுல கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஒரு சம் செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதால் ரொம்ப சஸ்டெயின் ஆகி இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் சர்ஃபேஸ், கிளாஸ் சர்ஃபேஸ், பிளாஸ்டிக் சர்ஃபேஸ், அதாவது பரப்புகளில் அதனால மேலே வந்து இருக்க முடியும். அண்ட் ரூம் டெம்பரேச்சர் நான் சொன்ன மாதிரி 9 நாள் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னாலே இந்த வைரஸ் கொஞ்சம் அவ்வளவா பரவாது. அண்ட் இந்த வைரஸுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பர்சனால மேக்சிமம் 4 பேரை அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வைரஸ் அந்த 1ல இருந்து அப்படியே 4 பிரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதால தான் அது அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்சன் அஃபெக்ட்னா 4 பர்சன் அஃபெக்ட், அதுக்கு மேலே அஃபெக்ட் ஆக முடியாது. பட் அந்த அஃபெக்டான பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேர், அவங்களால இன்னும் 4 பேர் அஃபெக்ட் பண்ண முடியும். இந்த வைரஸால அதிகமான டெம்பரேச்சரை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வெயில் அடிக்கிற இடத்துல வந்து இந்த வைரஸ் இருக்காது அப்படிங்கிற மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. பட் அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸால ஹை டெம்பரேச்சரை தாங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெம்பரேச்சரை அதால தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரல. பட் மேபி ஒரு பாலைவனத்தில் இருக்க டெம்பரேச்சராக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அஃபிஷியலான நியூஸ் வராததுனால ஸோ இங்கே வந்து கொரோனா வராது, அதனால நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சலாம் யாரும் இருந்துடாதீங்க. அடுத்து சொல்ல போகிற பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக எல்லாருமே பின்பற்றியே ஆகணும். உயிர் பயம் இருந்தால் கொரோனா வைரஸ் உங்களை தாக்கிருச்சு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு மக்களே. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த வைரஸ் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கு 5 நாள் ஆகும். நான் என்ன அப்படின்னா, அது தீவிரமாகிறதுக்கு தான் 5 நாள் ஆகும். பட் உள்ளே வந்துருச்சுங்கிறத சில நார்மலான சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சாதாரண காய்ச்சல், சாதாரண இருமல், சாதாரண ஒரு ஜலதோஷம், இதில் ஆரம்பிக்கிற கொரோனா கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். சாதாரண தலைவலி தானே, சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண ஜலதோஷம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், இட்ஸ் அட் ரிஸ்க். ஒஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 நாள் ஆகியும் வெளியே வந்துருச்சு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நிமோனியா அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. நிமோனியா அப்படிங்கிறது ஒரு சிவியரான லங் டிசீஸ் மக்களே. நுரையீரலை பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தலான ஒரு வியாதி தான் நிமோனியா.
ஸோ இந்த நிமோனியா தான் ஒஸ்ட் கேஸ் ஆஃப் கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சாதாரணமாக காய்ச்சலாகவும் இருக்கலாம், இல்லை கொரோனாவால் வந்த காய்ச்சலாகவும் இருக்கலாம். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். என்ன அப்படின்னா உங்கள் லங்ஸ் இருக்கு இல்லையா, நுரையீரல், அதை சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நிமோனியாக்கான அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% கொரோனா உள்ளது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ் மேக்ஸிமம் மெட்டல் சர்ஃபேஸ், கிளாஸு, பிளாஸ்டிக் இதிலலாம் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் இதெல்லாம் தான் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிற அந்த வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62% இருந்து 71% கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எத்தனால் அப்படிங்கிற அந்த லிக்யூடை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எத்தனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸில் படித்த அதே இதுதான். CH3 CH2OH இந்த கெமிக்கலை வச்சு தான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் இது ரெண்டுமே நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லையும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது உங்கள் கைகளை சுத்தப்படுத்துறீங்களோ இல்லையோ, அதே மாதிரி அதை எப்படி சுத்தப்படுத்துறீங்களோ உங்கள் ஃபோனையும் நல்ல ஒரு ஃபேப்ரிக் கிளாத் எடுத்து லைட்டாக எத்தனாலில் டிப் பண்ணி உங்கள் ஃபோனையும் சுற்றி ஒரு சின்ன ரப் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இல்லையா. சரிடா, எத்தனால் சொல்றியே அப்படின்னா என்ன, அது எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நீங்கள் வாங்குற நார்மல் ஃபினாயில்ஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் கிளீனிங் லிக்யூட்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸில் எத்தனால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த எத்தனாலில் நான் சொன்ன அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கா, 62% இருந்து 71% இருக்கா அப்படின்னா அதை பார்த்து வாங்குங்க. இல்லையா அப்படின்னா நார்மலாக கெமிக்கல்ஸ் கிடைக்கக்கூடிய கடைகள் இருக்கும், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும், இல்லை ஹவுஸ் கிளீனிங் கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி கடைகள்லையும் உங்களுக்கு அந்த எத்தனால் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 94% வரைக்கும் நீங்கள் கொரோனாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கலாம். இதை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பாட்டு பழக்கம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஹைஜீன் மக்களே. நல்ல வெஜிடேரியன்ஸ் சாப்பிடுங்க, நிறையா காய்கறிகளோட மட்டும் இல்லாமல் நிறையா பழங்கள் சாப்பிடுங்க. அண்ட் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி குட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்கள் யோகா பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மூச்சு பயிற்சி நல்லா தெரியுமா, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் இந்த கொரோனா முதல்ல வந்து அட்டாக் பண்ண போகுது. அண்ட் அவாய்ட் டச்சிங், அதாவது மற்றவங்களை தொட்டு பேச வேணாம்லாம் சொல்ல, தொட்டு பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியார் இம்பார்ட்டேஷன் எதுக்கு கொடுங்க அப்படின்னா கை கழுவுறதுக்கு கொடுங்க. அண்ட் தயவு செஞ்சு கையை கழுவாமல் இந்த கண்ணை டச் பண்ணுறது, வாயை டச் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சிம்பிளாக நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும் இல்லையா. ஸோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணிங்கனாலே கொரோனாவை மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த டெட்லியஸ்ட் டிசீஸ் நமக்கு வராமல் இருக்க கண்டிப்பாக எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிடிச்சிருக்குலாம் இல்லை, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ். ஸோ கண்டிப்பாக லைக்லாம் பண்ணுங்க, நான் கேட்க மாட்டேன். ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம மதுரை 360 வந்துட்டே இருக்க போது. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.